ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம எஸ்விஆர் மீடியாவில் வாழைக்காய் வறுவல் எப்படி பண்ண போகிறதுன்னு பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். வாழைக்காய் 2 கட் பண்ணி வச்சுருக்கேன். ஒரு வெங்காயம், கருவேப்பிலை, பூண்டு, ஒரு தக்காளி. கடாயில் எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் சூடானதும் கடுகு, கொஞ்சமாக கடலைப்பருப்பு, உளுத்தம்பருப்பு போடலாம். கொஞ்சமாக போட்டுக்கோங்க. இப்போ ஒரு பெரிய சைஸ் வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் இதில் போட்டுக்கலாம். வெங்காயம், கருவேப்பிலை. நான் 2 வாழைக்காய் எடுத்துருக்கிறேன், அதனால் நீங்கள் பெரிய சைஸ் ஒரு வெங்காயம் எடுத்துக்கோங்க. பூண்டு போட்டுக்கலாம். நம்ம வாழைக்காய் வறுவல் பண்ணுறதுனால வெங்காயம் ரொம்ப நேரம் வதங்க தேவையில்லை. ஒரு தக்காளி போட்டுக்கலாம். பெரிய சைஸ் தக்காளி எடுத்துருக்கேன். நல்லா கலந்து விட்டுக்கலாம். பாருங்கள், இவ்வளோ வதங்கினா போதும். நான் 2 வாழைக்காய் தான் கட் பண்ணி வச்சுருக்கிறேன். மஞ்சள்தூள், உப்பு தேவையான அளவு போட்டுக்கோங்க. நல்லா கலந்து விட்டுக்கோங்க. தண்ணி எதுவும் ஊற்ற வேணாம். மூடி போட்டு வேக வைக்கலாம். பாருங்கள், மூடி போட்டு வேக வைக்கும் போதே காய் நல்லா வெந்துடும். நம்ம தண்ணி எதுவுமே வைக்கல வாழைக்காயில். பாருங்கள், காய் வெந்துடுச்சு. இதிலே பாதி காய். இப்போ 2 டீஸ்பூன் மிளகாத்தூள் போட்டுக்கலாம். முதல்ல மிளகாத்தூள் போட்டுடாதீங்க, கருகிடும். இப்போ இது மாதிரி நல்லா கலந்து விட்டுட்டு மூடி போட்டு ஒரு 5 நிமிஷம் வைக்கலாம். மூடி எடுத்துடலாம். இங்கே பாருங்கள், வாழைக்காய் நல்லா கலர் மாறி நல்லா வறுந்துச்சு. பாருங்கள், தண்ணி வைக்காமல் நல்லா வறுந்துருக்கு. நீங்கள் இது மாதிரி வாழைக்காய் வறுவல் செஞ்சு ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுறேங்க. பாய்.